ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோன்னு சொல்லிட்டு 2023ல வந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சர்வைவல் மூவி. 1972 ஆண்டிஸ் மலைப்பகுதியில ஒரு விமானம் விழுந்து நொறுங்குது. அந்த விமானத்துக்குள்ள 45 பேரு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம துணி இல்லாம அந்த பனி மலையில எப்படி கஷ்டப்பட்டாங்க, உயிரோட திரும்பி வந்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா பிளாஷ்பேக்கு தான் போகணும்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட படம் ஸ்டார்ட் ஆகுது. வாங்களே நம்மளும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது உங்க சினி வாய்ஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரக்பி மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. அப்ப அந்த பால ரொபர்ட்ன்ற ஒரு பையன் தான் வச்சுட்டு ஓடிட்டு இருப்பான். டேய் பால பாஸ் பண்ணுன்னு சுத்தி இருக்கிற அவனோட டீம் சொல்லுவாங்க. ஆனா ரொபர்ட்டாவும் பாஸ் பண்ணாம அதை வச்சுட்டு ஓடிட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணா இப்ப ரொபர்ட்டோட டீம் ரொபர்ட்டாவை திட்டிட்டு அவனை விளையாட்டா அடிக்கவும் செய்யறாங்க. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிறீங்கன்னு பார்த்தா இந்த டீம் தோத்து போயிருக்கு. அதுக்கு காரணம் ரொபர்ட்டா தான். இப்ப டீமோட ஹெட் எல்லார்கிட்டயும் வந்து சரி போனதெல்லாம் விடுங்க, ட்ரிப் பிளான் பண்ணோம் இல்லையா, அதுக்கான காசை எல்லாரும் கொடுங்கன்னு சொல்றான். இவங்க ஃபிளைட்ல சில்லின்ற ஒரு இடத்துக்கு ட்ரிப் போக பிளான் பண்ணிருக்காங்க. அங்க போறதுக்கான ஃபிளைட் சார்ஜ் ரொம்ப கம்மி போல. அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க, ஒருத்தனை தவிர. அவன் பேரு நூமா. அவன் லாயருக்கு படிக்கிறான் போல. சோ எக்ஸாம் இருக்கு, வர முடியாது பேஞ்சோன்னு சொல்றான். அதுக்கு பேஞ்சோவும் வெளியில பாரு போராட்டம் நடக்குது, எப்படினாலும் எக்ஸாம் தள்ளி போகும். அது மட்டும் இல்லாம நீ லாயருக்கு முடிச்சிட்டேனா நம்மளால இப்படிலாம் அடிக்கடி மீட் பண்ண முடியாது. சோ இது நம்மளோட கடைசி ட்ரிப்பா இருக்கும், வாடான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறான். ட்ரிப் போற நாளும் வருது. இப்ப ரக்பி டீம்ல இருக்கிற எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த நூமா தான் இந்த கதைக்கு முக்கியமான கேரக்டர். அப்பப்ப என்ன நடந்துச்சுன்னு இவன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பான். இப்ப நூமா வாய்ஸ் ஓவர்ல என் பேரு நூமா, என் வயசு 24, இங்க என் டீம் 19 பேரை தவிர மத்த பேசஞ்சர்ஸும் இருக்காங்க. ஆனா அவங்களும் என்கிட்ட தெரிஞ்சவங்க மாதிரி தான் பழகுறாங்க. அதுல நிறைய பேரு என் வயசு பசங்களும் வீட்டுல செல்லமாவும் வளர்ந்தவங்க மாதிரி தெரியுதுன்னு வாய்ஸ் ஓவரும் முடியுது. இப்ப எல்லாரும் பிளைட்ல பேசி சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே பிளைட்டும் பறக்குது. இப்ப பிளைட் ஆண்டிஸ் பனி மலைகளுக்கு நடுவுல பறக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க, பேசி சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஃபிளைட் ஷேக் ஆகுது. அதனால எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்றான், ஃபிளைட்ல இருந்து வர சூடான காத்து இந்த மலையில இருந்து வர குளிர்ந்த காத்து மேல படுறனால ஒரு சக்ஷனை உருவாக்கி டர்புலன்ஸ்ல மாட்டிக்கிட்டு ஷேக் ஆகுது. ஆனா பயப்படலாம் வேண்டாம், நம்ம சேஃபா தான் இருக்கோம்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒரு டயக்ராம வரைஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பாருங்க, இதுதான் பனி மலைகள், நம்ம டைரக்டா மலையை தாண்ட போறது இல்ல, கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த மலைகளுக்கு நடுவுல இருக்கிற கேப்ஸை யூஸ் பண்ணி மலையை தாண்டணும். அப்படி தாண்டிட்டா 10 நிமிஷத்துல நம்ம லேண்ட் ஆயிடலாம்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் தைரியம் ஆகுறாங்க. அப்ப நோமாக்கு மட்டும் ஏதோ சரியில்லைன்னு லைட்டா தோணுது. அப்ப கேப்டன் உள்ள வந்து எல்லாத்தையும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்றான். எல்லாரும் சீட் பெல்ட்டும் போட்டுக்கிறாங்க. அதே நேரத்துல ஃபிளைட் அந்த கடுமையான பனி மூட்டத்துக்கு நடுவுல போகுது. அப்படி போகிறப்ப டர்புலன்ஸ்ல மாட்டி செமையா ஷேக் ஆகுது. ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் பயங்கரமா பயப்படுறாங்க. கடவுளே எங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு கத்துறாங்க. அப்ப ஃபிளைட் பனி மூட்டத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வந்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய மலை. அதை தாண்ட ட்ரை பண்றப்ப ஃபிளைட் அதுல மோதி அந்த மோதின ஸ்பீட்ல ஒரு பக்கம் ஃபிளைட்டோட வால் பகுதி மட்டும் தனியா போய் விழுது. இன்னொரு பக்கம் பேசஞ்சர்ஸ் இருக்கிற பகுதி மட்டும் பனியில சறுக்கிட்டே போக உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு நல்லா அடிபடுது. எல்லா சேரும் வரிசையா முன்னாடி இருக்கிற சேர்ல மோத பேசஞ்சர்ஸ் காலெல்லாம் உடையுது, கம்பியெல்லாம் அவங்க உடம்புல அங்கங்க குத்துது, சிலர் தூக்கி அடிக்கப்படுறாங்க. அதோட சீனும் கட் ஆகுது. என்ன கொடுமைல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற நோமா தான் ஃபர்ஸ்ட் கண்ண முழிக்கிறான். அவன் கையில ரத்தம்லாம் ஒழுகுது. சரின்னு சீட் பெல்ட் கலட்டுறான். அப்ப சேருக்கு நடுவுல மாட்டி இருக்கிற எல்லாரும் சவுண்ட் விடுறாங்க, காப்பாத்துங்கன்னு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி இடிபாடுல சிக்கி இருக்கிற எல்லாத்தையும் வெளியில தூக்கி விடுறாங்க. ரொபர்ட்டோ மெடிசன் தான் படிச்சிருக்கான் போல. சோ அவனோட ஃப்ரெண்ட் எட்வர்டோக்கு காலையில சுளுக்கி இருக்கும், அதையும் எடுத்து விடுறான். இப்ப கேப்டன் உயிரோட இருக்கிறத தெரிஞ்சு அவனை போய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்டா அவரு ஏதோ சொல்றாரு, யாருக்கும் புரியல. அவரும் சாகுற ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அவர் பேசுறது புரியாம ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம நோமா மட்டும் என்னன்னு அவர் பக்கத்துல காதை வச்சு கேட்டா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. இப்ப நோமா வாய்ஸ் ஓவர்ல கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. டெம்பரேச்சர் வர 30 டிகிரிக்கும் கீழே போயிருச்சு. நாங்க இந்த ஆக்சிடென்ட்ல பொழைச்சாலும் இந்த குளிர்லயே இறந்துடுவோம் போல. பிளைட்டுக்குள்ள அடி பட்டவங்களும் சரி பட்டாதவங்களும் சரி குளிர்ல நடுங்கி அம்மா அப்பா காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஒருத்தவங்க கட்டி பிடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டை கழிக்கிறாங்க. பட் இந்த குளிர் தாங்க முடியாம என் ஃப்ரெண்டு என் கண்ணு முன்னாடி இறந்து போயிடுறான்னு வாய்ஸ் ஓவரும் முடியுது. அடுத்த நாள் காலையில ஆகுது. வெயில் லைட்டா எட்டி பார்க்க நோமா பிளைட்ல இருந்து வெளியில வரான். அப்படியே அவனுக்கு பின்னாடி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. எங்க இவ்ளோ பெரிய பனிமலை தொடர்கள்ல எங்க இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி முடியும்? இவங்க கண்ணு கெட்டுற தூரம் வர இந்த பனி மலை தான் இருக்குது. இப்ப வெளியில வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி பிளைட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு அடிபட்டிருக்கு. சோ அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு பேச அப்ப ரக்பி டீம் ஹெட் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க சைடுல அவங்களும் செய்யறாங்க. இது மாதிரி பிளைட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் சீட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடலாம். அடிபட்டவங்களை வெளியில எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும். எல்லா சூட்கேஸ்லயும் இருக்கிற யூஸ்ஃபுல்லான திங்ஸ் அப்புறம் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரே சூட்கேஸ்ல போடணும். அப்ப நோமா கேக்குறான் ஹெட் கிட்ட, இறந்து போன 11 பேரை என்ன பண்ணணும்
பண்ணணும்னு. அதுக்கு ஹெட் அந்த சைட ஓரமா வச்சிடலாம், ஹெல்ப் கிடைக்கிற வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல அதே மாதிரியே அவங்களும் ஓரமா இறந்து போனவங்கள அடுக்கி வைக்கிறாங்க. இப்ப இருக்கிற சாப்பாடை சேவ் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா ஹெல்ப் கிடைக்கிற வரை. சோ ஹெட் தேவைப்படுற பிஸ்கட்டை மட்டும் எடுத்து அதை பங்கு போட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறான். அப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க மேல ஃபிளைட் போற சவுண்ட் மட்டும் தான் கேக்குதே தவிர ஃபிளைட் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா எல்லாரும் கத்துறாங்க நாங்க இங்க இருக்கோம்னு. பட் நோ யூஸ். ஏன்னா அவங்க அந்த பனி மலையில ஒரு எறும்பு மாதிரி தான் இருக்காங்க. அதனாலயோ என்னமோ மேல போற ஃபிளைட்டுக்கு இவங்கள தெரியல. அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சிடுது. மறுபடியும் குளிர் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற லக்கேஜஸை எடுத்து ஃபிளைட்டோட ஓட்டையில அடைக்கிறாங்க. ஏன்னா குளிர் உள்ள வராம இருக்க. மறுபடியும் நோமா வாய்ஸ் ஓவர்ல ஹெட் அவன் ஃப்ரெண்ட்ட கண்டிப்பா நம்மள காப்பாத்த யாராச்சும் வருவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு போறான். ஆனா என் ஃப்ரெண்டுக்கும் நம்பிக்கையே இல்ல. அந்த இடத்த அண்ணாந்து சுத்தி பார்த்தா ஒரே பனி மலையும் நட்சத்திரமும் தான் இருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா மனுஷங்களால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறான். இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்த நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம்னு வாய்ஸ் ஓவர் முடியுது. அப்படியே விடியுது. இன்னைக்கு இதுல மாட்டி 3வது நாள் ஆகுது. நாண்டோன்னு ஒரு ஃப்ரெண்ட் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு நோமாட்ட நமக்கு என்னாச்சுன்னு கேட்க நோமாவும் இது மாதிரி ஃபிளைட் கிராஷ் ஆகி மாட்டிக்கிட்டோம்னு சொல்றான். அப்ப நாண்டோ என் தங்கச்சி அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா அம்மா இறந்துட்டாங்க, தங்கச்சி அங்க ரெஸ்ட் எடுக்கிறா, பட் அவ கண்டிஷனும் சரியில்லைன்னு சொல்லவும் நாண்டோ தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு தவழ்ந்து போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப நாண்டோ சில விஷயங்களை நினைச்சு பாக்குறான். ஏர்போர்ட்ல அவன் தங்கச்சியும் அம்மாவையும் அவங்க அப்பா பத்திரமா பாத்துக்கோன்னு இவன்ட்ட சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. இத நினைச்சு வருத்தப்படுறான். வெளியில வெயில் அடிக்கிறனால ஒரு இரும்பு ட்ரேல பனி கட்டிகளை போட்டு அதுல இருந்து வர சொட்டு தண்ணிகளை பாட்டில்ல பிடிக்கிறாங்க குடிக்கிறதுக்காக. இப்ப இங்க இருக்கிற எல்லா லக்கேஜஸையும் எடுத்து ஒரு பிளஸ் மாதிரி சிம்பிள் கிரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸும் அங்க நின்னுட்டு இவங்கள காப்பாத்த வர ஃபிளைட்டுக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்றாங்க. கரெக்டா ஃபிளைட்டும் அப்பன்னு பார்த்து பறக்க அந்த ஃபிளைட்டை பார்த்து இவங்க எல்லாரும் நாங்க இங்க இருக்கோம் எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அவங்களும் நம்மள பாத்துட்டாங்க காப்பாத்த வருவாங்கன்னு ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் சொல்ல அப்பாடா எப்படியோ ஹெல்ப் கிடைச்சு எல்லாரும் தப்பிச்சிருவாங்கன்னு நம்ம நினைச்சா ஆனா எவனோ வரவும் இல்ல காப்பாத்தவும் இல்ல. சரி என்ன பண்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. தப்பிச்சு போனா இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சீட் பெல்ட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணி அடிப்பட்டவங்களை அதுல படுக்க வைக்கிறாங்க. அப்ப வெளியில ஃபிளைட் போற சவுண்ட் கேட்க எல்லாரும் வெளியில வந்து பாக்குறாங்க. சவுண்ட் மட்டும் தான் கேக்குதே தவிர ஃபிளைட் போறது இவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்களுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, ஃபிளைட் நம்மள காப்பாத்தான் அங்க இங்கன்னு போயிட்டு இருக்கு. பட் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல போல. ஆனா ஒருத்த மட்டும் அதெல்லாம் காப்பாத்த வரமாட்டாங்கன்ற மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசுறான். அதுக்கு ஹெட்டும் கொஞ்சம் பேசாம இருக்கியா, இப்படிலாம் நம்பிக்கை இல்லாம பசங்கள்ட்ட பேசாத, கண்டிப்பா அவங்க நம்மள காப்பாத்த வருவாங்கன்னு திட்டி விட்டுட்டு போயிடுறான். இப்ப ரொபாட்டோ எல்லாத்தையும் செட் ஆஃப் 3 ரூல்ஸ் தெரியுமான்னு கேக்குறான். அப்படின்னா என்னன்னா 3 நிமிஷம் சுவாசிக்காம 3 நாள் தண்ணி குடிக்காம 3 வாரம் சாப்பிடாம ஒரு ஆளால இருக்க முடியும். அப்ப ஒரு ஃப்ரெண்டும் டேய் 3 வாரமா 3 நாள் சாப்பிடாம இருந்ததுக்கே செத்துருவோம் போல இருக்குடான்னு சொல்லவும் ரொபாட்டோ மறுபடியும் நம்ம ரொம்ப உயரத்துல இருக்கோம், இந்த பனில நமக்கு 3 மடங்கு கலோரிஸ் பர்ன் ஆகும், இது இன்னும் கஷ்டம்னு சொல்ல இப்ப நோமாவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரோக் சொன்னான்ல பேட்டரிஸ பத்தி, அது ஃபிளைட்டோட வால் பகுதியில இருக்கு, அந்த பேட்டரி கிடைச்சா அதை வச்சு ரேடியோ மூலமா யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஃபிளைட் கிராஷ் ஆன அந்த பிளேஸ்க்கு போய் தேடலாம்னு சொல்லிட்டு இப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் அந்த வால் பகுதியை தேடி போறாங்க. ரொம்ப தூரமா போனதுக்கு அப்புறம் ஃபிட்டோன்னு ஒருத்தன் திரும்பி பாக்குறான். அவன் கண்ணுக்கு சுத்தமா ஃபிளைட் இருக்கிற பிளேஸே தெரியல. சோ ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்றான் இது மாதிரி ஃபிளைட் இருக்கிற இடமே எனக்கு தெரியலன்னு. கொஞ்ச தூரம் தள்ளி போனதுக்கே இவங்களுக்கு ஃபிளைட் இருக்கிற இடம் தெரியலனா யோசிச்சு பாருங்க மேல பறக்கிற ரெஸ்கியூ டீமுக்கு இவங்க மாட்டி இருக்கிறது எப்படி தெரியும்னு. இப்பன்னு பார்த்து பனி சறுக்கு வர பக்கத்துல ஏற்படுது. அதை பார்த்து இவங்க மறுபடியும் ஃபிளைட்டுக்கே போயிடுறாங்க. இப்ப மறுபடியும் நோமா வாய்ஸ் ஓவர்ல 6 நாள் ஆச்சு நாங்க சாப்பிட்டு, நேத்து நைட்டு மீதி இருந்த பிஸ்கட்டை பங்கு போட்டு சாப்பிட்டோம், இனிமேல் நாங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு வாய்ஸ் ஓவரும் முடியுது. சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லாம ஒருத்தன் ஃபிளைட்ல உள்ள பெயிண்ட் சுரண்டி சாப்பிடுறான், அது நல்லா இல்லன்னு துப்பிடுறான். இன்னொருத்தன் அவன் கையில காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த காயம் ஆறி காஞ்சு போயிருக்கும், அதை போய் எடுத்து சாப்பிடுறான். அப்ப ஃபிட்டோ ரோபோட்டோ கிட்ட சொல்றான் நாண்டோ என்கிட்ட நான் வாழ்றதுக்காக இறந்து போனவங்களோட பணத்தை சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னான். நானும் நாண்டோ கிட்ட ஓகே சொல்லிட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட ரொபர்ட்டாவும் நம்ம உயிரோட இருக்கணும்னா வேற வழி கிடையாதுன்னு சொல்றான். அப்படியே நைட்டும் ஆகுது. எல்லாரும் குளிர்ல ஃபிளைட்டுக்குள்ள நடுங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹெட் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு அவங்க நம்மள காப்பாத்த வர மாட்டாங்க, நம்ம பசியில செத்துட்டு இருக்கோம் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லவும் அதுக்கு ஹெட்டும் என்னடா பண்றது சாப்பாடு தான் எதுவும் இல்லையேன்னு சொல்ல நாண்டோ சொல்றான் வெளியில தான் சாப்பாடு இருக்குன்னு. அதுக்கு ரொபர்ட்டாவும் ஆமா வெளியில புரோட்டீன் இருக்குன்னு சொல்றான். அவன் புரோட்டீன் எதை சொல்றான்னு தெரியுதா, வெளியில இருக்கிற இறந்து போனவங்களோட பாடிஸ் சொல்றான். ஹெட்டும் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, ரெஸ்கியூ டீம் இன்னும் 2 நாள்ல வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறான். அதுக்கு ரொபோட்டோ புரிஞ்சுக்கோ நம்ம வாழணும்னா சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்றான். அப்ப சில பேரு எனக்கு உச்சா கருப்பு கலர்ல வருது இப்படியே இருந்தா செத்துருவோம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேரு இத சாப்பிட்டா பாவம் கடவுள் நம்மள மன்னிக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. டிஸ்கஷன் பயங்கரமா போயிட்டு இருக்குது. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. பசியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஷூ லேஸ் சிகரெட்னு கையில கிடைச்சத சாப்பிடுறாங்க. இதுல நாண்டோ தங்கச்சி வேற ரொம்ப சீரியஸா இருந்தா இல்லையா, அவளுக்கு குளிர் தாங்க முடியாம இறந்தே போயிடுறா பாவம். நாண்டோவோ இதை நினைச்சு ரொம்பவும் கஷ்டப்படுறான். இப்ப நோமா வாய்ஸ் ஓவர் சொல்லுது நாங்க இங்க மாட்டி இதோட 8 நாள் ஆகுது, ஆனா இப்ப 27
17 பேர் தான் இருக்கும். இந்த நாண்டோட தங்கச்சி வெறும் 20 வயசு தான், பாவம் இறந்துட்டா. கடவுள்கிட்ட நான் ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன், கடைசியா என் ஃபேமிலியை எனக்கு காட்டிருன்னு சொல்லி வாய்ஸ் ஓவரும் முடியுது. இப்ப நைட்டும் ஆகுது, இப்ப பயங்கரமா பனி பொழியுது. பிளைட்டுக்குள்ள இருக்கிறவங்களால முடியல, குளிர்துன்னு கத்துறாங்க. எப்படியோ ஒரு வழியா காலையில ஆயிடுது. அப்ப ஃபிட்டோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், ஒருவேளை நான் இறந்துட்டா என்னைய நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு அனுமதி கொடுக்குறான். இது மாதிரி ரோபோட்டோ அப்புறம் இன்னும் சில பேர் கூட அனுமதி கொடுக்குறாங்க. பசியோ தாங்க முடியல, அதனால ஃபிட்டோ சின்னதா ஒரு கண்ணாடி பீஸை எடுத்துட்டு இறந்தவங்கள கட் பண்ணி சாப்பிடறதுக்காக போயிடுறான். பின்னாடியே ரோபோட்டோவும் போயிடுறான். இப்படியே ஒவ்வொருத்தவங்களா சாப்பிடுறதுக்கு போயிடுறாங்க. கடைசியா ஹெட், நோமா, கோச்சே அப்புறம் ஒரு கப்பல் இவங்க மட்டும் இதை சாப்பிடாம இருக்காங்க. இப்ப நோமா என் ஃப்ரெண்டான ஃபிட்டோ அப்புறம் இன்னும் 2 பேரும் சேர்ந்து இறந்து போனவங்களோட பாடிஸ கட் பண்ணி எல்லாருக்கும் தருவாங்க. ஆனா யார கட் பண்றாங்கன்றத மட்டும் ரொம்ப சீக்ரெட்டா வச்சுப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஸோட பாடியா இருந்தா வருத்தப்படுவாங்க இல்லையா, அதனாலதான் சீக்ரெட்டா சாப்பிட கொடுக்குறாங்க. யாராச்சும் எங்களை காப்பாத்த வரமாட்டாங்களான்னு சாப்பிடாம வானத்தையே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா யாரும் வரலன்னு வாய்ஸ் ஓவர் முடியுது. இப்ப பனிக்குள்ள இருந்து ஒரு சூட்கேஸ் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு ரேடியோ இருக்கு. அத ராயின் ஒருத்தன் சரி பண்ணிடுறான். இப்ப அதுல ஒரு நியூஸ் ஓடுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ரக்பி டீம் ஒரு ஃபிளைட்ல போனாங்க இல்லையா, அது ஆண்டிஸ் மலையில விழுந்து நொறுங்கிடுச்சு. கவர்மெண்ட்டும் அந்த ஃபிளைட்டை 10 நாளா ரெஸ்கியூ டீமை வச்சு தேடினாங்க. ஆனா அவங்க எவ்வளவு தேடியும் கிடைக்காததுனால அந்த முயற்சியை கைவிட்டுட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஃபிளைட்ல இறந்து போனவங்களோட உடலை கண்டுபிடிக்க பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ரெஸ்கியூ டீமை வச்சு தேடுவோம். இதுவரை 33 ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல யாருமே உயிர் பிழைச்சது இல்லைன்னு ரேடியோல சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாரும் கத்துறாங்க, கதறாங்க. அவ்வளவுதான், இனிமேல் நம்ம இங்கேயே கடந்து சாக வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹெட்டும் எல்லார்கிட்டையும் என்னைய மன்னிச்சிருங்க, நம்மள காப்பாத்த வருவாங்க, நானும் ரொம்ப நம்பிக்கையா இருந்துட்டேன், அது இனிமேல் நடக்காதுன்னு தெரியுது. சோ நீங்க சொன்ன மாதிரி வெளியில கிடக்கிற புரோட்டீனையே நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிடுறான். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஹெட்டே மனசு மாதிரி அந்த புரோட்டீனை வாழ்றதுக்காக சாப்பிடுறான். இதெல்லாம் பாக்குற நோமாவும் இங்க இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்கும்னு இப்ப நோமாவும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த பேட்டரியை எடுக்க வால் பகுதியை தேடி போறாங்க. அப்படி இவங்க போற வழியில ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆனதுல வால் பகுதி பறந்துச்சு இல்லையா, அது மாதிரி சில பேசஞ்சர்ஸும் பறந்து போயிருப்பாங்க. அப்படி பறந்ததுல 3 பேரோட பாடிஸை இப்ப பாக்குறாங்க. அதுல நோமாவோட ஃப்ரெண்டும் ஒருத்தன் இருக்கான். அதை பார்த்தாவே ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப கூட வந்த 2 பேரும் இருட்டிட்டு இருக்கு, நம்ம திருப்பி ஃபிளைட்டுக்கே போயிடலாமான்னு நோமாட்ட கேக்குறாங்க. அதுக்கு நோமா இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போய் பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போறான். ஆனா மேல போக போக அவங்களால நடக்கவே முடியாத அளவுக்கு பனி பொழியுது. பத்தாததுக்கு இன்னும் குளிர வர செய்து அவங்க அங்கேயே மாட்டிக்கிறாங்க. குளிர் தாங்க முடியாம அவங்க கை காலெல்லாம் விரைச்சுக்குது. ரொம்பவும் பயப்படுறாங்க. அவங்களாம் உறைஞ்சிட கூடாதுன்னு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாளும் விடியுது. நோமா, நான் இந்த பனியில மாட்டி செத்துருவேன்னு நினைச்சேன். ஏன்னா பனி ஃபுல்லா எங்க மேலேயே மூடிருச்சு. எப்படியோ அதுல இருந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சோம். கை காலெல்லாம் அசைக்க முடியல, விரைச்சு போச்சு. அதனால பிளைட்டோட ஒரு தகரத்து மேல உட்காந்து ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி சறுக்கிக்கிட்டே ஒரு வழியா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு நோமா வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்ப இங்க வந்த 3 பேருக்கும் ரொம்ப உடம்பு முடியாம போகுது. அதுல ஒருத்தனுக்கு கண்ணும் தெரியல, பல்லு வேற ஆடுது, பாவம் இல்ல. இப்ப நாண்டோ நோமாட்ட அங்க என்ன பாத்தீங்கன்னு கேட்க அவன் பேச முடியாம பேசுறான். நாங்க பனி மலையை தவிர வேற எதுவும் பாக்கலன்னு சொல்றான். அதுக்கு நாண்டோ மேற்கு பக்கம் பனிமலைக்கு பின்னாடி பாத்தியான்னு கேட்க நோமாவும் இல்லன்னு சொல்றான். நாண்டோ நோமா கிட்ட அதுக்கு பின்னாடி தான் சில்லி இருக்கு, நம்ம சில்லிக்கு போனோம்னா இந்த புரோட்டீனை நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு ஒரு பீஸ தரான். நோமா வாங்கிட்டு ரொம்ப நேரமா கையில வச்சு யோசிச்சுட்டே இருக்கான், அதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. இப்ப நோமா, நான் அதை சாப்பிட்டேன், எனக்கு பிடிக்கல, அதனால ஒரு மருந்து முழுங்குற மாதிரி முழுங்கிட்டேன். பட் நாண்டோ ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். அந்த பெரிய மலைக்கு பின்னாடி சில்லி இருக்குன்னு டெய்லியும் பனில நடந்து பிராக்டிஸ் பண்ணான். இந்த மலையை தாண்டது அவ்வளவு ஈஸி இல்ல, இத பண்றது தற்கொலைக்கு சமம்னு எனக்கு தோணுச்சுன்னு நோமா வாய்ஸ் ஓவர்ல சொல்லி முடிக்கிறான். இப்ப வெளியில பனியும் நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. இன்னையோட இவங்க மாட்டி 17 நாள் ஆகுது. இவ்வளவு நாள் சோகமா இருந்தவங்க இன்னைக்குதான் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மனசுக்குள்ள இருக்கிற சோகத்தை கூட கவிதையா சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடவுளுக்கே இது பிடிக்கல போல. வெளியில ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இதுன்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ள பனி சரிவு ஏற்பட்டு அது ஃபிளைட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற எல்லா மனுஷங்களையும் மூடிடுது. அதுலயும் 2-3 பேர் அந்த பனிக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு வெளியில வந்து மத்தவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு பனிக்குள்ள இருந்து வெளியில எடுத்து மீட் எடுக்கிறாங்க. அதுல மாட்டிக்கிட்டு அவங்களால முடியல, கத்துறாங்க, கதறுறாங்க. எப்படியோ இதுல இருந்து மீண்டு வெளியில வந்தா இன்னொரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா மறுபடியும் பனி சரிவு ஏற்பட்டு அந்த ஃபிளைட்டையே கம்ப்ளீட்டா மூடிடுது. இப்ப எல்லாரும் இன்னும் பனிக்குள்ள நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. உள்ள மாட்டிக்கிட்டவங்களால மூச்சு விட முடியாது இல்லையா, அதனால ஃபிளைட்ல ஒரு ஓட்டைய போட்டு காத்து வர மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இப்ப ஒரு லைட்டரை வெளிச்சத்துக்கு ஆன் பண்ணிட்டு யார் யார் உயிரோட இருக்காங்கன்னு பாக்குறாங்க. எல்லாரும் நான் இருக்கேன் அவங்களோட பேரை சொல்றாங்க. அப்படியே ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. மொத்தமா 8 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல ரக்பி டீமோட ஹெட்டும் ஒண்ணு. ரொபாட்டோ நோமா கிட்ட கேக்குறான், இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இங்க இருக்க போறோம்னு. அதுக்கு நோமா, இந்த பனி புயல் முடியற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போறோம்னு சொல்றான். இதோட இவங்க மாட்டி 18 நாள் ஆகுது. பசி ஒவ்வொரு ஆளையா கொன்னு எடுக்குது. நம்ம இத்தனை நாள் யாரோட பாடியை சாப்பிட்டோன்னு தெரியாம அந்த 3 பேரும் சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பாடிஸ் எல்லாம் வெளியில இருந்துச்சு. அதனால 3 பேரும் நம்ம யாரோட சாப்பிட்டோம்னு தெரியாம பாத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல அது
முடியாத ஒண்ணு. எல்லாரும் என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரொபோட்டோ தான் நம்ம வாழணும்னா இத பண்ணிதான் ஆகணும்னு ஒரு கண்ணாடி பீஸை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற டெட் பாடியவே கட் பண்ணி சாப்பிடுறான். அத ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறான். அவங்களும் அழுதுகிட்டே வாங்கி சாப்பிடுறாங்க. ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அதனால ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. நோமாவால இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பார்க்க முடியல. அதனால உள்ள வந்த பனியெல்லாம் நோண்டி போடுறான். அப்ப ஃபிளைட்டோட கிளாஸ பார்த்து அதையும் காலை வச்சு உடைக்கிறான். ஆனா அந்த கிளாஸ் அவன் கால்ல குத்திருது. இப்ப நீளமான ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அந்த உடைஞ்ச கிளாஸ் வழியா கஷ்டப்பட்டு பன்னிகளை இந்த கம்பியால விலக்கி விடுறான். அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, அந்த வழியா வெளிச்சம் கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், எப்படியும் அந்த வழியா ஒவ்வொருத்தனா வெளியில வர ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. இத வார்த்தையால சொல்ல முடியல. இப்ப பனிக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஃபிளைட்ட கொஞ்சம் கொஞ்சமா பனிக்குள்ள விலக்கி விட்டு ரெடி பண்றாங்க. அப்ப நோமா கால்ல கிளாஸ் குத்தி இருக்கும் இல்லையா, அது லைட்டா இன்ஃபெக்ட் ஆயிருக்குது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் காலை பத்தி கேட்டா கூட அவன் பெருசா அடி இல்லன்ற மாதிரி தான் சொல்லிடுறான். உடனே ஃப்ரெண்டும் நோமா கிட்ட உன்னோட எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோ, எனர்ஜி இல்லைன்னா நம்மளால போராட முடியாதுன்னு சொல்லவும் நோமா கேக்குறான் ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு. அப்ப ஃப்ரெண்டும் சொல்றான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா கடவுள் மேல இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன உங்க மேல. ஏன்னா ரொபோட்டோ உடைஞ்சிருந்த என் காலை சரி பண்ணான். இந்த நாண்டோ பனிமலையில நடந்து டிராவல் பண்ண பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம யாரோட பாடின்னு சொல்லாம நம்ம கிட்ட மறைச்சு சாப்பிட கொடுத்தவங்க இவங்க எல்லாரும் தான் எனக்கு கடவுள் நம்பிக்கைன்னு நோமா கிட்ட சொல்றான். இப்ப அடுத்த நாள் வெளியில மறுபடியும் ஃபிளைட் வால் பகுதியில இருக்கிற பேட்டரிஸ் எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணாம போய் தான் புயல்ல மாட்டிக்கிட்டோம். அதனால 2 வாரத்துல வெயில் காலமும் வந்துரும், டெம்பரேச்சரும் அதிகமாகும், புயலும் வராது. அது வரைக்கும் நம்ம எப்படி போகலான்னு பிளான் பண்ணுவோம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்படியே நாட்களும் நகருது. இன்னோட இவங்க இங்க வந்து 34 நாள் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் நம்புறேன், அவங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பான் இல்லையா, அவனோட லங்ஸ்ல இப்ப தண்ணி தேங்கி நின்னு செத்தும் போயிடுறான். இத பார்த்த குண்டாவாவும் ரொபாட்டாவும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆஸ் அ டாக்டரா நம்மளால இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது, இவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னா ரொபாட்டோ நம்ம டீம்ல நீ தான் நல்லா ஓடுவ, சோ நீ தான் எல்லாருக்காகவும் அந்த பேட்டரியை தேடி போகணும்னு குண்டாவா ரொபாட்டா கிட்ட சொல்றான். இப்ப நோமா ரொபாட்டா நாண்டோன்னு ஒரு 4 பேரு ஃபிளைட்டோட வால் பகுதியை தேடி போறாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நோமாவால போக முடியல, கீழே விழுந்துடுறான். அவனுக்கு ஆல்ரெடி கால்ல அடிபட்டு இருக்குது இல்லையா, அதனால இப்ப அவன் காலை ரொபாட்டோ பாக்குறான். இது ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நடக்க முடியாது, வா நம்ம திருப்பி ஃபிளைட்டுக்கு போயிடலான்னு ரொபாட்டோ நோமாட்ட சொல்றான். அதுக்கு நோமா ஃபிளைட் பக்கத்துல தான் இருக்கு, எப்படியாச்சும் நான் போயிடுறேன், நீங்க தயவு செஞ்சு ஃபிளைட்டோட வால் பகுதியை தேடி அந்த பேட்டரியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். இப்ப நோமா எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபிளைட்டுக்கு வந்துடுறான். அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. நாள் ஆக ஆக ஃபிளைட்ல அடிபட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கப்பலும் புரோட்டீனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, இதுல ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க, அவரோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருப்பாரு. அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததை நினைச்சு நோமா இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறான். இந்த சைடு அவரும் தன்னோட ஒய்ஃப் இறந்ததை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. இப்ப பேட்டரி எடுக்க போனவங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நோமா தூங்கி எந்திக்கும் போது எதிர்த்தாப்புல நாண்டோ உட்காந்துக்கிட்டு நோமா கிட்ட நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட, தூங்கிக்கிட்டே இருக்கன்னு கேள்விப்பட்டேன், ஏன் என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு நோமா நாண்டோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். நாண்டோ நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, நாங்க வால் பகுதியை தேடி கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்குள்ள நிறைய லக்கேஜஸ் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, நிறைய ரம் பாட்டில் சிகரெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இந்த சாக்லேட்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை நோமாவுக்கு கொடுக்குறான். அதை சாப்பிட்ட நோமாவுக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறான் இல்லையா, பேட்டரி அந்த வால் பகுதியில தான் இருந்தது நோமா. அது பெருசா இருக்கிறனால இங்க கொண்டுட்டு வர முடியல, சோ இங்க இருக்கிற ரேடியோவை மறுபடியும் அந்த வால் பகுதிக்கே கொண்டுட்டு போக போறோம். இப்ப ரொபாட்டாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரேடியோவை எடுத்துட்டான். அந்த பேட்டரியும் ரேடியோவையும் கனெக்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு 4 பேரும் அந்த வால் பகுதி இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. இப்ப நோமா வாய்ஸ் ஓவர், இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரேடியோவை சரி பண்றதுக்கு ராயை கூப்பிட்டுட்டு அந்த வால் பகுதிக்கு போனாங்க. எனக்கும் போகணும்னு ஆசை, ஆனா முடியல. ராயும் அந்த ரேடியோவை சரி பண்றதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கிறான். நாள் ஆக ஆக நான் செத்துட்டு இருந்தேன். எனக்கு ஏற்பட்ட காயங்கள ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. இறந்து போனவங்களோட உடம்புல இருக்கிற சதையெல்லாம் காலியாக ஆரம்பிச்சது. நாங்க எலும்புங்களை சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸ்டார்டிங்ல இதை சாப்பிட கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா போக போக இதுவே எங்களுக்கு பழகிருச்சு. ஆனா எனக்கு மட்டும் இதை சாப்பிடவே முடியல. என் ஃப்ரெண்டு பேஞ்சோ கிட்ட நான் செத்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு 25 வயசு தான் ஆகுது, நான் நிறைய சாதிக்கணும், என் ஃபேமிலிய பார்க்கணும், சந்தோஷமா ஆடணும், சிரிக்கணும், அழுகணும். இதெல்லாம் கேட்ட பேஞ்சோவும் நோமாவும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இத பாக்குற நமக்கும் அழுகையே வந்துரும் போல. இப்ப ரேடியோவை சரி பண்ண போனாங்க இல்லையா, அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ரேடியோவை சரி பண்ண, ஆனா அது மொத்தமா புகஞ்சிருது. கோவத்துல அதை 2 அடி அடிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரேடியோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வாட்டர் ப்ரூஃப் துணியை காமிச்சாங்க, இதை வச்சு ஒரு பெரிய பேக்கா ரெடி பண்ணி நைட்டு குளிராம இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நாண்டோ ரொபாட்டா கிட்ட மறுபடியும் எப்ப போகலான்னு கேக்குறான். அதுக்கு ரொபாட்டாவும் பேக செஞ்சு முடிக்கிட்டோம் அதுக்கப்புறமா போகலான்னு சொல்றான். இவங்க 2 பேரும் தனியா என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அடுத்த நாள் ரேடியோல ஒரு நியூஸ் ஓடுது, அதை எல்லாரும் வெளியில உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளைட் தொலைஞ்சு 58 நாள் ஆயிருச்சு, இதுல டிராவல் பண்ண 45 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால
அதனால மறுபடியும் ரெஸ்கியூ டீமை வச்சு நாங்க தேட போறோம்னு அந்த ரேடியோல சொல்றாங்க. இத கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா நம்ம மேலதான் பறந்து போனாங்க, அப்பெல்லாம் நம்மள கண்டுபிடிக்கல, இப்ப மட்டும் பிடிக்கவா போறாங்க, 2 மாசமா நம்மள தேடாம நம்மளோட பணத்தை தேடிட்டு இருக்காங்க, அட போங்கடா அப்படின்னு அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. அப்படியே நாளும் கழியுது. நோமாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்குது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில உட்காந்துக்கிட்டு ஒரு பறவை சவுண்ட் விடுறத பார்த்து இவங்களும் விதவிதமா சவுண்ட் விட்டு நேரத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டார்டிங்ல ஏர்போர்ட்ல பிளைட் ஏறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இங்க மாட்டிக்கிட்டது நிறைய போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நோமா நாண்டோட்ட நான் இறந்துட்டா என்னைய தாராளமா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றான். அதுக்கு நாண்டோவும் இப்படி எல்லாம் பேசாத நோமான்னு சொல்றான். இல்ல நாண்டோ, எனக்கு தெரியும் நான் சாக போறேன், நடக்கிறதை ஏத்துக்க நான் ரெடியா தான் இருக்கேன், எனக்கு சந்தோஷமே நீங்க இங்க இருந்து திருப்பி போயிடுவீங்கன்ற நம்பிக்கை தான். இது நாண்டோ கிட்ட சொல்லிட்டு நோமா ரொம்பவும் அழுகுறான். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா நோமா என்னோட 25வது வயசுல நான் தூக்கத்துல இறந்து போயிட்டேன்னு அவனோட கடைசி வாய்ஸ் ஓவரா முடிக்கிறான். ஆமாங்க, நம்ம நோமா இறந்து போயிட்டான். இந்த கதையை அப்பப்ப சொன்னதே நோமா தான். இப்ப அவனே இல்லைன்னாவும் ரொம்பவும் கஷ்டமா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸும் இப்படிதான் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவன் கையில ஒரு சீட் இருக்குது. அது என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரை கொடுக்கறத விட வேற எந்த அன்பும் மேலானது இல்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா அவன் இங்க வந்ததே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். இப்ப நாண்டோ ரோபோட்டோ கிட்ட கேட்டிருப்பான்ல போலாமான்னு. அதுக்கு ரொபாட்டோ இப்ப ஓகே சொல்றான். இப்ப நாண்டோ, ரொபாட்டோ, டின்டின் 3 பேரும் இந்த டிராவலுக்காக ரெடி ஆகுறாங்க. தேவையான பொருட்களையும் புரோட்டீன்ஸையும் ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு 3 பேரும் கிளம்ப போறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இவங்களை கட்டி பிடிச்சு மோட்டிவேட் பண்ணி அனுப்புறாங்க. அது என்னன்னா, இந்த பனி மலைகள்ல நடந்து டிராவல் பண்ணி சில்லிக்கோ இல்ல வழியில ஏதாவது கிராமங்களை பார்த்தாலோ அங்க போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு வரணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இது நோமா சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக இவங்க உயிரே பணைய வைக்கிறாங்க. இப்ப 3 பேரும் நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. நைட்டு பகலுன்னு பார்க்காம நடக்கிறாங்க. நைட் ஆனா ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, குளிர் தாங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணி தூங்குறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு மலையோட உச்சிக்கே போயிடுறாங்க. அதுக்கு மேல அவங்களால முடியல, சரின்னு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொபாட்டோ இதுக்கு மேல நம்ம போனா செத்துருவோன்னு நாண்டோ கிட்ட சொல்ல, நாண்டோ அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா போக தான் போறேன்னு சொல்லிடுறான். ரொபாட்டோ நான் வரலன்னு சொல்றான். ஆனா நாண்டோ, ரொபாட்டோ இங்க பாரு, அங்கதான் கடல் தெரியுது, இன்னும் ஒரு 10 நாளோ 12 நாளோ நம்ம டிராவல் பண்ணா சில்லிக்கு போயிடலாம். சொல்லு ரொபாட்டோ, நீ கூட வர போறியா இல்லன்னா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபிளைட்டுக்கே போக போறியான்னு கேக்குறான். ஆனா இவங்க கிட்ட சாப்பிடுறதுக்கு புரோட்டீன் வெறும் 7 நாள் தான் இருக்குது. இந்த 3 பேருக்கு பத்தாது இல்லையா, அதனால டின்டினை மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபிளைட்டுக்கு அனுப்பிடுறாங்க. டின்டினும் ஃபிளைட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததை சொல்றான். அவங்க நல்லா தான் இருக்காங்க, நான் இங்க வந்துட்டனால அவங்க கிட்ட இருக்கிற புரோட்டீன் அதாவது ஃபுட் அவங்களுக்கு 10 நாளைக்கு வரும், சோ கண்டிப்பா அவங்க ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு வருவாங்கன்னு நம்பிக்கையோட பேசுறான். இப்ப ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த பனியில நடக்க முடியாம நடக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தூரமா ஒரு ஆற பாக்குறாங்க. அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அப்ப நாண்டோட ஷூவும் பிஞ்சிருது. சோ அதுல ஒரு துணியை சுத்தி கட்டிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற புரோட்டீனை சாப்பிடுறாங்க. நைட்டு பக்கத்துல குளிருக்கு நெருப்பை எரிய விட்டுட்டு அங்கேயே படுத்தும் தூங்குறாங்க. அப்ப ரொபாட்டோ வாமிட் பண்றான். ஏன்னா புரோட்டீன் கெட்டு போயிடுச்சு போல, அதை சாப்பிட்டனால சேரல. ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க, அவங்களால முடியல. அடுத்த நாள் விடியவும் பக்கத்துல இருக்கிற ஆத்துல தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க. அப்ப நாண்டோ ஒரு தவளையை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா அதை வேட்டையாடி சாப்பிடலாம்ல, அதுக்காக. ரொபாட்டோ கிட்ட காட்டலான்னு கூப்பிட்டா அவன் ஷாக்கிங்கா எதையோ பார்த்துட்டு நாண்டோவை கூப்பிடுறான். அங்க ஒரு ஆளு குதிரையில ஆத்துக்கு அந்த பக்கம் நிக்கிறத பாக்குறாங்க. அவரை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அவரு ஒரு சின்ன பேப்பர்ல என்ன பிரச்சனைன்னு எழுதி ஒரு கல்லில கட்டி இந்த சைடு தூக்கி போடுவாரு. இப்ப நாண்டோ நடந்தது எல்லாத்தையும் எழுதுறான். இது மாதிரி நாங்க வந்த ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நாங்க ஒரு 10 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இங்க வந்திருக்கோம். இன்னும் ஃபிளைட்ல 14 பேர் சாப்பாடு இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி எழுதியிருக்கான். இதை பார்த்து அவரும் ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க வேக வேகமா இவங்களை காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ரோபோட்டோவும் நாண்டோவும் அவர் வீட்டுல இருக்கிற எல்லா சாப்பாடையும் கண்டமணிக்கு சாப்பிடுறாங்க. பாவம் இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்களே, சாப்பிடட்டும். இந்த சைடு ஃபிளைட்ல மாட்டி இருக்கிறவங்களும் நம்மள காப்பாத்தி இப்ப வந்துட மாட்டாங்களா அப்ப வந்துட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரேடியோல ஒரு நியூஸ் ஓடுது. இது மாதிரி இந்த இடத்துல ஃபிளைட் கிராஷ் ஆகி இத்தனை பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுல இருந்து தப்பிச்சு வந்த ரொபாட்டோ நாண்டோன்றவங்க இந்த இடத்துல இத்தனை பேர் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் நாங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு வரோன்னு ஒரு நியூஸ் வருது. இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஹாப்பி ஆகி ஃபேமிலிய பார்க்க போறோம்னு ஒரு பிரஷ்ல மாத்தி மாத்தி பல்லு விளக்குறாங்க, தலை சீவி மேக்கப் எல்லாம் பண்றாங்க. இப்ப அத்தனை போலீஸ் போர்ஸும் ஆர்மியும் ரொபாட்டோவும் நாண்டோவும் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நாண்டோ ஹெலிகாப்டர்ல அந்த ரெஸ்கியூ டீம் கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்காக போறான். ஹெலிகாப்டரை பார்க்கவும் இவங்க படுற சந்தோஷத்தை சொல்ல அளவே இல்லைங்க. அந்த சந்தோஷத்தோடயே நாண்டோ கூட ஹெலிகாப்டர்ல ஏறி ரொபாட்டோ இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போலீஸ் யார் யார் உயிரோட இருக்காங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதனால இவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கின உடனே அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாரும் கட்டி பிடிச்சு தன்னோட பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா மக்களும் இவங்கள கொண்டாடுறாங்க. இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்கள ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. நாண்டோக்கு ஒரு லவர் இருப்பா போல, அவளும் கட்டி பிடிச்சு வந்துட்டியா நாண்டோன்னு அழுகுறா. இப்ப மறுபடியும் நோமா வாய்ஸ் ஓவர்ல நாங்க இறந்து போயிட்டோம், ஆனா வீடு திரும்பினவங்களும் மனசளவுல இறந்துதான் போயிருக்காங்க. ஏன்னா நாங்க ஏன் திரும்பியும் அவங்க கூட வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. மலை மேல எப்படி இருந்தோன்றத மறக்காம
மத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு உயிரோட அருமை அவங்க இருக்கும் போது தெரியாது, அவங்க இல்லாத போதுதான் தெரியும். இப்படியே நோமாவோட வாழ்க்கை வரல படமும் முடியுது. இது உண்மையாவே நடந்த கதைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிளைட் தான் இது. அங்க இருந்து தப்பிச்சவங்க தான் இங்க இருக்கிற எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.